கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று எரேமியா 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். தேவன் எரேமியாவிடத்திலே ஏன் இவ்வாறு கூறுகிறார்? நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டு அவர்கள் மீது மனமிறங்குவதில்லை என்று ஏன் கூறுகிறார்? முதல் 8 வசனங்களிலே தேவன் மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் மக்களோடு கூட பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இடைப்பட்ட போதும் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை. அவர்கள் கடவுளை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர். 9-17 வசனங்கள், இந்த அதிகாரத்தில் 9-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களை தண்டிப்பேன் என்று கூறிய போதும் கூட அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தனர். 18-23 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக மட்டுமல்ல, எரேமியாவையும் கொலை செய்ய முற்பட்டனர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களே, மனம் மாறா நபர்களுக்காக நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் கடவுளின் தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதில்லை. அநேக வேளைகளில் எரேமியாவை போல நாமும் கூட நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். எரேமியாவை புலம்பலின் தீர்க்கதரிசி, இல்லை என்றால் அழுகையின் தீர்க்கதரிசி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் இந்த எரேமியா இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்ததை பார்த்து மனம் உருகி கடவுளத்திலே ஜெபிக்கிறவராக இருந்தார். அவருடைய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் கூட வேதத்திலே புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது. மக்களுடைய பாவத்து நிமித்தமாகவும் அவர்கள் மீது வரப்போகின்ற தேவ கோபாக்கினை நிமித்தமாகவும் அவர் அழுது புலம்பி கடவுளிடத்திலே மன்றாடுகிறவராக இருந்தார். இருப்பினும் கூட இந்த மனிதர்கள் அவர் யாருக்காக ஊழியம் செய்தாரோ, அவர் யாருக்காக ஜெபித்தாரோ, அவர் யாரை அதிகமாக நேசித்து அதிகமாக அவர்களுக்காக பாரப்பட்டாரோ, அவர்கள் எரேமியாவை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஏன் அவர்கள் எரேமியாவை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள்? எரேமியா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை சுட்டி காண்பித்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தி அவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அந்த மனிதர்களோ, என்னடா இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் பாவம் பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்முடைய குறைகளவே சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறாரு என்று அவருக்கு விரோதமாக அவரை அழிப்பதற்கு, அவரை கொலை செய்வதற்கு கூட அவர்கள் முற்பட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எரேமியா, இவர்களுக்காக நீ ஜெபிப்பதினாலே இவர்கள் மீது வரவிருக்கிற என்னுடைய கோபாக்கனிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது. சில வேளைகளில் நம்ம ஒரு சிலருக்காக மனமுருகி மன்றாடி நாம் ஜெபித்தாலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பாமல் போவார்கள் என்றால் தேவனுடைய கோபாக்கனைக்கும் தேவனுடைய சிச்சைக்கும் அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது. இருப்பினும் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒருவேளை எரேமியா இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் அவர் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் மன மாற்றத்தை அடையவில்லை என்றால் கடவுளுடைய தண்டனையிலிருந்து, கோபாக்கினிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் மனம் மாறாமல் இருப்போமே என்றால் கடவுளுடைய தண்டனையிலிருந்து நம்மால், இல்லை என்றால் சிச்சையிலிருந்து நம்மால் தப்ப முடியாது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள அநேகர் கடவுளுக்கு விரோதமாக தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் சில வேளைகளிலே சோர்ந்து போகக்கூடும். இருப்பினும் ஆண்டவருடைய கிருபை அவர்களுக்கும் கிடைக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் மனம் திரும்புதலின் ஆவியை அவர்களுக்கு கொடுப்பாராக, அவர்களை அவருடைய கோபாக்கனிலிருந்து விலக்கி காப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.